மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் நேரடி ஒளிபரப்பு. அது பல முறை நான் சொன்ன விஷயம்தான். வினாக்கள் நேரம், அமைச்சர்கள் சொல்கின்ற பதில்கள், அவங்க கொண்டு வர எல்லாமே நேரடி ஒளிபரப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். சட்டமன்றத்துக்குள்ளே நீங்க அவ்வளவு சேனலும் இருக்கு. நீங்க நிருபர்கள் அவ்வளவு பேரும் சட்டமன்றத்தில் இருக்கீங்க. இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யாரு பேசுறதையும் காட்டக்கூடாதுங்கிற அந்த ஒரு குறுகிய எண்ணத்தோடு இந்த அரசு செயல்படல, நாங்களும் செயல்படல. ஆகவே அவங்க இத எங்களுக்கு நாங்க பேசுறத எங்களுக்கு நீங்க காட்டல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை இல்லை. சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருந்துட்டு சட்டமன்றத்திலே பயன் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட இதுகள்லாம் நடக்காது. நீங்க யாருடைய கருத்துக்கள் வெளியே போகாம இருக்கு. எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நீங்க அசம்பிளிக்குள்ள இருக்கீங்க. அப்ப யார் பேசுறது, எல்லாரும் பேசுறதும் ஊடகத்துல போயிருக்கிட்டே தான் இருக்கு. அதுல நான் பேசுறது மட்டும்தான் நான் பார்க்க விருப்பப்பட்டா அதை நான் என்ன செய்ய முடியும்? அது முழுவதும் அதையே காட்ட முடியாது. அங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாருக்கும் சமமா தான் பண்ணிருக்கு. யாரையும் குறி வச்சு இதை காட்டக்கூடாது, இதை காட்டணுங்கிற நோக்கம் இல்லை. அரசுக்கும் இல்லை, சபாநாயகருக்கும் இல்லை. இந்த 2 கோரிக்கையை வச்சுதான் சபாநாயகர் இது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துக்கலாம்.